மாநகராட்சியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினை சேர்ந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் காமராஜர் ஆட்சி அமையும். முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி உறுதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் உள்ள 4 பகுதியில் இருந்து அந்த பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் விஜி V2, மாவட்ட மாணவர் அணி துணைத் தலைவர் விஜி RMR தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அதிமுக அலுவலகத்தில் தொண்டர்களுடன் நேரில் சென்று வாழ்த்து பெற்றார். மேலும் அவருடன் இணைந்த தொண்டர்களுக்கு பாலகிருஷ்ண ரெட்டி கட்சியின் சால்வை அணிவித்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் தெரிவித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள், நேற்று அதிமுகவின் மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் விஜி V2, மாவட்ட மாணவர் அணி துணைத் தலைவர் விஜி RMR தலைமையில் அதிமுகவின் நூற்றுக்கணக்கான தொண்டர்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் உள்ளது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக 4.5 ஆண்டு காலமாக நல்லாட்சி வழங்கினார். ஓசூருக்கு மட்டுமல்லாமல் அது தமிழகத்தில் பல்வேறு சாதனைகளை செய்துள்ளார். தற்போதைய திமுக ஆட்சியின் செயல்பாடுகள் அதிருப்தி அடைந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். நூற்றுக்கணக்கான இளைஞர்களுடன் வந்த கட்சியில் இணைந்திருக்கிறார் என்பதும் ஒரு சிறப்பாகவும் அதிமுக சார்பில் அவர்களை அனைவரையும் வரவேற்று வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஜெயலலிதா, MGR மற்றும் காமராஜர் ஆட்சியும் தருவார் என உறுதிப்பட தெரிவிப்பதாக அவர் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.